ஹாய் குட்டீஸ், உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமா நம்ம சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பொதுவாகவே நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வெளியில நிறைய பார்க்கறது என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வெளியே தொங்க விடுவோம். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ற விதமா ஸ்டார்ஸ் தொங்க விடுவோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ் ட்ரீஸ்ல கிஃப்ட்ஸ் இருக்கும். அப்புறம் கலர் கலரான லைட்ஸ் எல்லாம் தொங்க விடுவோம். வீடு பார்க்கவே அவ்வளவு பிரைட்டா இருக்கும். அப்படிதானே? இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ்ல நம்ம வீட்டுக்கு வெளியில தொங்க விடுற ஸ்டார்ஸா இருக்கட்டும், சீரியல் லைட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பத்தியுமே பைபிள்ல போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அந்த வெளிச்சத்தை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு. என்னன்னா கேக்குறீங்க, பைபிளோட ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன தெரியுமா? நம்மள சேர்ந்து சொல்லலாமா? ரெடியா? 1 2 3. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமி மட்டுமா சிருஷ்டித்தாரு? இன்னும் நிறைய ஸ்பெஷலாவும் படைச்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியம் வெளிச்சம். இந்த வெளிச்சம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு லைட் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அதை நான் சொல்லல, பைபிள்ல போட்டிருக்கு. ஆமா, அவர் வெளிச்சம் தான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் தெரியுமா? இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம் தெரியுமா? அவர் ரொம்ப பெர்ஃபெக்டானவர், அதாவது சரியானவர், எதுவுமே அதாவது பாவமே செய்யாதவர். நீங்க நான் பண்ற பாவமே அவர் செய்யாதவர், ரொம்ப சரியானவர். அந்த தேவன் தான் ஓமலைய மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்களாம். அளவு கடந்த அன்புனா நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமான அன்பு தேவன் ஓமலையாம வச்சிருக்காங்களாம். அவங்க தான் லைட் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவன் வெளிச்சமா இருக்கிறார். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த வெளிச்சத்தை படைச்சது யாரு அப்படின்ற கேள்வி வருது தானே? அதையும் தேவன் தான் படைச்சார். வெளிச்சத்தை மட்டும் இல்ல, அவர் 4th டே சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இத கூட 4th டே படைச்சாரு. அந்த நட்சத்திரத்தை படைச்சார்ல, அந்த நட்சத்திரம் அதாவது ஸ்டாருக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்தாரு. என்ன தெரியுமா முக்கியமான வேலை? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு பக்கமா, அதாவது இங்கிலீஷ்ல ஈஸ்ட் பக்கமான்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் இருந்து ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஒரு குட்டி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற செய்தியை தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியே வந்தாங்க. யார் அந்த குட்டி குழந்தை? நட்சத்திரமே அவங்களுக்கு வழிகாட்டுதுன்னா அந்த குழந்தை கொஞ்சம் ஸ்பெஷலா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணியே வந்தாங்க. அந்த குழந்தைய பார்க்கும் போது அவங்க ஒரு 3 கிஃப்ட் எடுத்து வந்தாங்க. என்ன தெரியுமா? ஒண்ணு தங்கம், ஒண்ணு தூபவர்க்கம், இன்னொன்னு வெள்ளைப்போளம். என் கூட சொல்லுங்க. தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பெத்லஹேம்ன்ற ஊருக்கு கொஞ்சம் வெளியில, அதாவது கொஞ்சம் தூரமா மேய்ப்பர்கள்னா ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களுடைய ஆடை மேய்ச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான நபர் அவங்கள பார்க்க வர்றாரு. அவர் யார் தெரியுமா? அவர்தான் தேவதூதன். இந்த தேவதூதன் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு செய்தியை சொன்னார். என்ன தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா தேவனுடைய குமாரன். அவரு பாவமே செய்யாதவரு, நம்மள மாதிரி எந்த தப்பும் செய்யாதவரு. நீயும் நானும் நம்மளுடைய சிந்தனையில, நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய செயல்ல எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காம செய்யறோமோ அதெல்லாம் பாவம்னு சொல்லுவோம். அந்த பாவத்துக்குரிய தண்டனைய அவர் எடுக்கணும்னு சொல்லி ஒரு குட்டி குழந்தையா தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்ததுக்கான காரணம். நீ நானும் பாவம் பண்ணிருக்கோம், அந்த பாவத்துக்குரிய தண்டனைய அவர் எடுக்கணும்னு சொல்லிதான் பூமியில பிறந்தார். இந்த மெய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்டு என்ன பண்ணாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெய்ப்பர்கள் செய்தி வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க டிராவல் பண்ணி இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரோ அந்த இடத்துக்கு போய் அவரை பார்க்க போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஞானிகள் வந்தாங்க, அவங்க வந்து அவங்களும் பார்த்தாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க, நேர்ல போய் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இயேசு கிறிஸ்து ஏன் இவ்வளவு பேர் பார்க்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து பிறக்கணும்? இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக பிறந்துட்டாரு, ஓகே. ஏன் அவர் ஸ்பெஷல் அப்படின்னா அவர் ஸ்பெஷல் தான். ஏன் தெரியுமா? அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் சாக போறாருன்னு தெரியும்.
எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பயங்கரமான செய்தியா இருக்குல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நாளைக்கு நம்ம சாக போறோம் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மளால அதை யோசிச்சே பார்க்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சாக போறார் இந்த பூமிக்கு வந்து அப்படின்னு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் கடவுளுடைய தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாவத்துக்குரிய தண்டனையை எடுக்கிறதுக்காக அவர் பூமிக்கு வந்தார். ஆமா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கான காரணம் இதுதான். அது நிறைவேறுச்சு. எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்து அவர் வளர்ந்து 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 வந்து அவர் சாதாரண மனுஷனா வளர்ந்தார். சாதாரண மனுஷன் போல சாப்பிட்டுருப்பாரு, சாதாரண மனுஷன் போல அவர் தூங்கியிருப்பாரு, எல்லாமே இருந்திருக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அவர் பண்ணவே இல்லை. ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு மோசமான விஷயம் பண்ணவே இல்லை. என்ன தெரியுமா? அதுதான் பாவம். பாவமே பண்ணல. ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து எல்லார் மேலேயும் அன்பா இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா யார் மேல அன்பு வச்சாரோ அவங்களே இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணுங்க, இவருதான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்த மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து நீங்க நானும் பண்ண பாவத்துக்குரிய தண்டனைய அவர் சிலுவையில் எடுத்தார். பைபிள் சொல்றபடி அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுந்தார். இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்கார். எங்க தெரியுமா? பரலோகத்துல. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை சொல்லுவதற்கு ஒரு நட்சத்திரத்தை தேவன் பயன்படுத்தினாங்க. ஒரு நட்சத்திரத்தை யூஸ் பண்ணாங்க. பைபிள் ஒரு அழகான வசனம் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ நீ தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி நீ மத்தவங்களுக்கு நட்சத்திரம் போல காட்டணும்னா நீ முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்ன தெரியுமா? அதை பத்தி பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு. அதுதான் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யாரெல்லாம் உண்மையா நம்பி இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்துக்காக சிலுவையில உயிரை கொடுத்தார், நான் அதை நம்புறேன், எனக்காக தான் இவ்வளவு செஞ்சாரு, என் உள்ளத்துல வாங்க ஏசப்பான்னு சொல்லி யாரெல்லாம் இந்த ஜெபத்தை உண்மையா பண்றாங்களோ அவங்க எல்லார் உள்ளத்திலையும் இயேசு வருவார், அவரு பிள்ளையா மாத்துவார். அது நான் சொல்ல, அது பைபிள்ல போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவ உண்மையா உள்ளத்துல கூப்பிட்ட யாரா இருந்தாலும் சரி அவருடைய பிள்ளைய மாத்திருவாது. அது நம்ம உண்மை தெரிஞ்சுட்டோம், பைபிளையும் போட்டிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் எப்படி இயேசு கிறிஸ்துவ காட்டுச்சோ அதே போல நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவ மத்தவங்களுக்கு காட்டுற ஒரு நட்சத்திரமா இயேசு கிறிஸ்து என்னையும் மாத்த முடியும். நீ இயேசு கிறிஸ்துட்ட உண்மையா கேட்பீங்களா? நான் சொன்ன இந்த விஷயம் இந்த ட்ராக்ல இருக்கு. இது உங்களுக்கும் வேணுமா? கீழே தெரிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்க நாங்க ரெடியா இருக்கோம்.